எங்களுக்கு வந்து வருஷம் வருஷம் மழை வெள்ளம் புயல் அப்படின்னு சொல்லிட்டு கடலூர்ல வந்துட்டு அவ்வளவு பாதிப்பு நாங்க வந்துட்டு சந்திச்சிட்டு இருக்கோம். அரசாங்கம் வந்துட்டு ஹெல்ப் பண்றாங்க, அதையும் தாண்டி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இங்க வந்துட்டு ஒரு 3 கிராமம் வந்துட்டு தீவு மாரி வந்துட்டு இருக்கு. நாங்க ரொம்ப நாளா ரிக்வெஸ்ட் பண்ணி அரசாங்கத்தை கேட்டுட்டு இருக்கோம். நீங்க வந்துட்டு இது ஏற்கனவே வந்துட்டு சுனாமி வரும்போது இது தீவு மாரி இருந்ததுனாலதான் வந்துட்டு இங்க நிறைய பேர் செத்தாங்க. அதுக்காக தான் வந்துட்டு ஒரே ஒரு பாலம் மட்டும் தான் இருக்கு. ஒரு பெரிய பாலம் எங்களுக்கு போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கோரிக்கையா வச்சுட்டு இருக்கோம். அது ரொம்ப நாள் ரிக்வெஸ்டா வச்சுட்டு இருக்கிறோம். இந்த சுனாமி நினைவு நாள்ல திருப்பி நாங்க வந்து அரசாங்கத்துக்கு வந்து ரிக்வெஸ்ட் பண்றோம், எங்களுக்கு ஒரு பாலம் போட்டு கொடுங்க. ஏன்னா அவ்வளவு கஷ்டத்தை வந்துட்டு நாங்க அனுபவிச்சுட்டு இருக்க மீனவ சமுதாயத்துல எங்களுக்கு அதெல்லாம் போட்டு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ஒரு ஈஸியா இருக்கும். இதெல்லாம் ஒரு புயலோ இல்ல ஒரு சுனாமியா வந்தா கூட என் மக்கள் அண்ணாண்ட போயிட்டு எதை பொழைச்சிக்கும். அது இல்லாம நிறைய மக்கள் வந்துட்டு இன்னல் படுறாங்க. அப்புறம் இங்க வந்து கடல் அரிப்பு நிறைய இப்போ நடந்துட்டு இருக்கு. இந்த கடலூர் துறைமுகத்துல இருக்கிற 3 கிராமத்துல கடல் அரிப்பு அதிகமா ஆயிட்டு இருக்கு. அரசாங்கம் வந்துட்டு இது கவனத்துல எடுத்து இது ஃபுல்லா வந்துட்டு எங்களுக்கு வந்து கல்லு கொட்டணும். கல்லு கொட்டி தூண்டில் வளைவு மாரி வந்துட்டு எங்களுக்கு போட்டு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு போட்டு எதுவும் கவராது, இங்க வந்துட்டு கடல் அரிப்பும் ஏற்படாது. அதை வந்து நாங்க வந்து அரசாங்கத்துக்கு வந்து இந்த ஒரு அஞ்சலி செலுத்துற நாள்ல வந்துட்டு அதை ரிக்வஸ்ட் நாங்க வந்து வைக்கிறோம். அதை மட்டும் பண்ணி கொடுங்க. எங்க மீனவ சமுதாயத்து சார்பா நாங்க வந்துட்டு கெஞ்சி கேட்டுக்கிறோம்.